ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 13 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் இம்பாக்ட் ஆகலை. என்னோட போர்ட்ஃபோலியோலாம் பெரிய அளவில் பாசிட்டிவும் போல், பெரிய அளவில் நெகட்டிவும் போல் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து பார்க்கும்போது 13 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. 84,266 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 25,796 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 52,922 பாயிண்ட்ஸ், 55 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஐடி செக்டர் அன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், 488 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 42,434 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ஐடி செக்டர் நிஃப்டி ஐடி வந்து 1.5% ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 5,579 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஐஸ் வந்து 4,609 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் டேட்டா. ஸோ மார்க்கெட்டில் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2 days விற்றுருக்காங்க. நேற்று ஒரு 9,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. இன்னைக்கு ஒரு 5,000 கோடி விற்றுருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 14,000 crores மேலே வந்து விற்றுருக்காங்க எஃப்ஐஎஸ் 2 daysல. அதே டிஎஸ் வந்து 4,609 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஎஸ் வாங்குறாங்க. இதான் ஒரு 2 to 3 days மார்க்கெட் ட்ரெண்டாட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 15% டிக்ளைன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் சேல்ஸ் பார்க்கும்போது 69,694 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதே சேம் வந்து லாஸ்ட் பீரியடில் பார்க்கும்போது 82,023 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 82,023 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 15% அடி வாங்கியிருக்கு டொமஸ்டிக் சேல்ஸு. அதே இந்த பர்சஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 41,063 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் 44,809 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் 8% அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது Q2 ஃபினான்ஷியல் 25ல 5% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சியூமர் டிமாண்ட் வந்து குறையுது, சீசனல் ஃபேக்டர்ஸ். மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி அந்த சீசனல் டைமில் கொஞ்சம் நல்லா பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா 28,631 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அந்த செப்டம்பரில். பட் சேம் அந்த லாஸ்ட் இயரில் 37,214 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 23% அடி வாங்கியிருக்கு. அதே அவங்களோட Q2ல இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்க்கும்போது 79,931 யூனிட்ஸாக இருக்குது. அதே Q2 ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது 19% அடி வாங்கியிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி விழுந்திருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஷேர் ப்ரைஸ் 965 ரூபா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கடைசியாக கன்சிடர் பண்ணது இதில் தான். இனி இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில் வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 900 பிரேக் பண்ணி 850 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது டாடா மோட்டார்ஸில். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பொறுமையாக இருந்து டாடா மோட்டார்ஸில் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் யார்ட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி எப்படியும் ஒரு 1.5 வருஷமாக இருக்கும். நான் வந்து ஒரு ஷேர் வந்து 2.92 rupees, அதாவது ₹2.92 அந்த ரேஞ்சுக்கு வச்சு ஒரு 70 ஷேர் வாங்கினேன். அதாவது இன்வெஸ்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். 204 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ வந்து 151 ரூபா இருக்குது. இந்த இன்வெஸ்டட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 0.60 rupees, அதாவது 60 காசுக்கு வந்துடுச்சு. நான் கன்சிடர் பண்ணது ₹2.92, அதுலேருந்து 60 காசுக்கு வந்துடுச்சு. பட் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கன்சிடர் பண்ணல. ஏன்னா ஒரு 200 ரூபா தான் லாஸ், ஆனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஆனால் அதுலேருந்து இறங்கி இப்படி இருந்துச்சு. ஒரு 1.5 வருஷம் தான் ஸ்டாக்கை நான் வந்து கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பெரிய ரேலி ஆயிருக்கு. ஒரு 2 weeks வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே ரேலி இருக்குது. 4% அப்படி வச்சு ரேலி இருக்குது. இப்போ இன்வெஸ்டட் வேல்யூ வந்து 151 ரூபா வந்துருக்கு. இன்வெஸ்டட் வேல்யூ 204 ரூபா, அது வந்து 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் குறைஞ்சது. இப்போ 151 ரூபா வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2.60 rupees வரைக்கும் வந்தது. இப்போ மறுபடியும் ஒரு 2 நாள் 4% மேலே அடித்து ₹2.16 அந்த ரேஞ்சில் இறங்கியிருக்கு. ஸோ இப்போ ஓவரால் லாஸ்ன்னு பார்க்கும்போது 53 ரூபா தான் இருக்குது. ஸோ அதுவும் விரைவில் ரேலி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ₹2.92 வந்துச்சுன்னா வித்துட்டு இதில் எஸ்கேப் ஆகிடணும் இந்த பென்னி ஸ்டாக்ஸில். ஸோ இதான் சொல்கிறது, பென்னி ஸ்டாக்ஸை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த அளவு பொறுமையெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு. இதனால தான் பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. அதில் ரிஸ்க்கு வந்து அதிகமாட்டு இருக்கும். நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப். ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ரெக்கார்ட் ஆகி டச் பண்ணியிருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருந்துச்சு இந்த ஸ்டாக்கில். பார்க்கும்போது 7,326 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 5% மேலே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ஒரு 6% வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்காங்க இந்த பாலிகேப்பு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் 24 அவங்களோட டேர்ன் ஓவர் மட்டுமே 18,039 கோடியாக இருக்குது. இந்த ஒயர் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியாக இருக்கிறாங்க பாலிகேப்பு. ஸோ இப்போதைக்கு ஓவர் வேல்யூடாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் பாலிகேப் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு.
நெக்ஸ்ட் கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, எப்பா 1-2 நீ கன்சிடர் பண்ணால் எப்படிப்பா வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இல்லை பேர் வந்து அந்த ரேஞ்சில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் அதை வந்து அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறது. நிறைய பேர் நீங்கள் வந்து பல்காட்டும் பை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இறங்கிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. இப்படி சொன்னாலும் நீங்கள் வந்து அதற்கு வந்து கேள்வி கேட்குறீங்க. எப்படி சொல்லன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த 1-2 கன்சிடர் பண்ணது முன்னாடி ஓகேயா இருந்துச்சு. ஆனால் இப்போ சில ப்ரோக்கரேஜஸ் இந்த செபியோட சர்க்குலர்னால அந்த சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ நீ 1-2 அப்படி நீ கன்சிடர் பண்ணாதில் இல்லை சார்ஜஸே நிறைய போகுது. அது வந்து இப்போ ஒரு நெகட்டிவ் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு ஷேர் 2 ஷேர் நீ கன்சிடர் பண்ணும்போது அதே ₹1000 ஒரு ஷேர் ₹1000 அப்படி இருக்குன்னா அது பெருசாக தெரியாது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ₹30 ₹40 இருக்க ஷேரை வந்து நம்ம 1-2 கன்சிடர் பண்ணோம்னா அது சார்ஜஸில் நல்லா அடி வாங்கும். ஸோ அது இப்போ இந்த ரீசெண்டாக சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால இனி அப்படி 1-2 நீ கன்சிடர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப்போட ஒரு ஸ்டாக் இந்த ஹெர்குலஸ் ஹாய்ஸ் லிமிடெட் இவங்க வந்து இன்னைக்கு 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சு லாக் ஆகி நின்னாங்க. கிட்டத்தட்ட ₹621 வரைக்கும் போயிருக்கு. அடுத்தது ₹618 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இன்னைக்கு பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆட்டு அக்டோபர் 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி டிமர்ஜ் பண்ணுறாங்கன்னா இந்த ஹெர்குலஸ் ஹாய்ஸ் லிமிடெட்ல வந்து இந்த இண்டஃப் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் அதை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டை தனியாட்டு பிரித்து இண்டஃப் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஷேர் ஆட்டு கிரியேட் பண்ணி அதை தனியாக டிமர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இந்த ஹெர்குலஸ் காய் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1:1 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க ஷேர்ஸு. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்க்கும்போது அக்டோபர் 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரல் இது வந்து பஜாஜ் குரூப்போட ஹெர்குலஸ் ஹாய்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இது ஒரு பஜாஜ் குரூப் கம்பெனி, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. நெக்ஸ்ட் எஸ் பேங்க் கொடுத்த அப்டேட். எஸ் பேங்கோட ரிட்டர்ன் ஆன் அசட் பார்த்தீங்கன்னா 10 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபினான்ஷியல் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிஇஓ பிரசாந்த் குமார் வந்து எஸ் பேங்கோட ரிட்டர்ன் ஆன் அசட் வந்து 10 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. அது ரீசெண்டாக ஒரு ₹22 கன்சிடர் பண்ணியிருந்தேன். பட் அது பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல. எஸ் பேங்க் இறங்க தான் செஞ்சிருக்கு. இப்போதைக்கு எஸ் பேங்க்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் இந்த வி கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட் குறிப்பாக இந்த ஈச்சர் மோட்டர்ஸும் வால்வோ குரூப்பும் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறது. ஈச்சர் மோட்டர்ஸோட சேல்ஸ் பார்க்கும்போது 5.7% இந்த இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செப்டம்பரில் 7609 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. அதே 7322 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் வந்து லாஸ்ட் இயரில் விற்றுருக்காங்க. அதில் வால்வோ பிராண்டு ஈச்சர் பிராண்ட் வந்து பார்த்தீங்க ஈச்சர் பிராண்டும் அந்த வால்வோ பிராண்டும் சேர்ந்து ஒரு 287 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரலாட்டு சேல்ஸ் பார்க்கும்போது 5.7% வந்து இந்த செப்டம்பரில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் குறிப்பாடி ஈச்சர் மோட்டர்ஸும் ஷிட்டிஸ் ஆட்டோமோட்டர் மேஜராக இருக்கிற வால்வோ குரூப்பும் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணுற கம்பெனிஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிசி ஜுவல்லர்ஸ் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் அதாவது 30 ஒரு அப்பர் சர்க்யூட் அடிச்சிச்சு ஷேரு. ஸோ ஒரு 5% மேலே ரேலி ஆச்சு. ₹187 போன ஸ்டாக்கு. அதே அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதே ஸ்டாக்கு 5% லோவர் சர்க்யூட் அடித்து கிட்டத்தட்ட ₹169 அந்த ரேஞ்சில் வந்து இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிசி ஜுவல்லர்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபண்ட்ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஒரு 646 கோடி ப்ரொமோட்டர் மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு அப்டேட்டு ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 1:10 அந்த ரேஷியோவில் வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 45 டேஸில் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட் இது வந்து பிசி ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டு 30 ஒரு 5% அப்பர் சர்க்யூட்டு. ஆனால் அன்றைக்கி 5% வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ மோரலாட் இது வந்து பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 1:10 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்வினல் ஷேர். ஸோ அந்த ஆர்வினல் ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அக்யூசிஷனுக்கு தான் பிளான் போட்டுகிட்டே இருக்கிறோம். பட் நம்மளோட பிளான் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ₹500 கீழே வரும் நம்மளும் எதிர்பார்க்குறோம். பட் வந்த பாடு இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு ₹524 அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்வினலுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 284 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது, ஒர்க் ஆர்டர். ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேட்ட தான் அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அவங்க வந்து லோவஸ்ட் பிட் ஆர்டர் இருந்துச்சு. இந்த ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணியிருக்காங்க. இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஒடிசாவில் வந்து கிடச்சிருக்கு. 284 கோடி வேல்யூ உள்ள ஆர்டர். இது வந்து ஆர்வினலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பெப்சிகோ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு $1 பில்லியன் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டி ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து வாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டார்டிலா சிப் மேக்கர் கம்பெனி தான் அந்த சைட்டி ஃபுட்ஸ். இதை வாங்குறதுக்கு பெப்சிகோ வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்சா ஃபேமிலி, டெக்சாஸ் பேஸ்டு கர்சா ஃபேமிலி தான் இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சைட்டி ஃபுட்ஸை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 ஆஃப் த மெம்பர்ஸ், இந்த கர்சா ஃபேமிலியோட 7 ஆஃப் த மெம்பர்ஸ் தான் இந்த சைட்டி ஃபுட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதை இப்போ பெப்சிகோ வந்து $1 பில்லியன் வாங்குறதுக்கு அந்த கம்பெனியோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெப்சிகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் சேல்ஸ் குறிப்பாக இந்த ஆட்டோமோட்டார் கம்பெனிஸ் சேல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதில் அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 10% ட்ராப் ஆயிருக்கு இந்த செப்டம்பரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17,233 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டும் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸும் ட்ராப் ஆயிருக்கு. இந்த மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் 13% ஃபால் ஆயிருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 12% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 238 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அசோக் லைலாண்டு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அசோக் லைலாண்டு. நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்க ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட சேல்ஸ் பார்க்கும்போது நியூ ரெக்கார்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செப்டம்பரில் 50,000 யூனிட்ஸ் மேலே விற்றுருக்காங்க. 51,062 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 24% வந்து க்ரோத் ஆயிருக்கு. அதே ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 18% க்ரோத் ஆயிருக்கு. அதே வந்து இந்த வருஷத்தில் சேல்ஸ் பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் இந்த வருஷம்னா ஏப்ரல் டு செப்டம்பர் அந்த காலகட்டத்தில் சேல்ஸ் 2,60,210 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 21% க்ரோத்து. மஹேந்திராவோட எக்ஸ்போர்ட்டும் 25% க்ரோத் ஆயிருக்கு இந்த செப்டம்பரில். ஸோ இந்த வருஷத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு செப்டம்பரில் 14,727 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்கு. அது மாதிரி இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எல்லாம் சேர்த்து டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மந்தில் 87,839 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ ஓவராலாட்டு அவங்களோட பர்சஞ்சர் வெஹிக்கிள் மட்டுமே 50,000 யூனிட்ஸ் மேலே விற்றுருக்காங்க. ஸோ மஹேந்திராவோட சேல்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ அவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 3,165 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மட்டுமே 2.5% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இது வந்து மஹேந்திராவோட சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து மோட்டார் சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறாங்க. அதாவது நவம்பர் 2022 டு மார்ச் 2023 அந்த காலகட்டத்தில் மேனுஃபேக்சர் பண்ணால் எங்களோட வெஹிக்கிள்ஸ் வந்து ரீகால் பண்ணுறாங்க. சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரியர் அண்டு சைட் ரிஃப்ளெக்டர் ஃபிட் பண்ணதில் சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ரிஃப்ளெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து ரிஃப்ளெக்டிவ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேவையை விட வந்து குறவாக இருக்குது குவாலிட்டின்னு சொல்லி அதை ரீகால் பண்ணுறாங்க இந்த ராயல் என்ஃபீல்டு. இது வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து அப்டேட்டு. ஸோ மோராட்டு ஃபால்ட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதை ரீகால் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி இவங்களோட சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா 1,44,962 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. அது இயர் ஆன் இயர் பேஸில் 3.88% வந்து கீழே விழுந்திருக்கு. அதே மந்த் ஆன் மந்த் பேசிஸில் பார்க்கும்போது 1.32% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி. எக்ஸ்போர்ட் வந்து 23.18% க்ரோத்து. சேல்ஸ் டு டொயோட்டா 56.10% க்ரோத்து. அவங்களோட லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அது வந்து ஒரு 35.09% க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. டோட்டலாட்டு இந்த மந்தில் 1.87% க்ரோத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு டொமஸ்டிக்கில் மட்டும் 3.88% வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு சேல்ஸ். இது வந்து மாருதி சுசுகியோட சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த செப்டம்பரில் 51,101 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேஸில் 5% மேலே கீழே விழுந்திருக்கு. அதே வந்து மந்த் ஆன் மந்த் பேஸில் 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக்கில் பார்க்கும்போது அவங்களோட சேல்ஸ் இந்த செப்டம்பரில் 5% அடி வாங்கியிருக்கு. எக்ஸ்போர்ட் 24% அடி வாங்கியிருக்கு. டோட்டலாட்டு பார்க்கும்போது 10% அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஹியூண்டாய் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 5.75% பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q3ல சாரி ஃபுல் இல்லை Q3ல. அதே எக்ஸ்போர்ட் Q3ல 17% அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாட்டி 8% அடி வாங்கியிருக்கு. அதே இந்த வருஷம் ஃபுல்லாக பார்க்கும்போது டொமஸ்டிக் சேல்ஸ் 1% ப்ராஃபிட்டு 1% வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. எக்ஸ்போர்ட் வந்து 1.44% நெகட்டிவ்ல இருக்குது. டோட்டலாட்டு பார்க்கும்போது 0.51% பாசிட்டிவ்ல இருக்குது. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த வீடியோகான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து வீடியோகான் ஷேரில் வந்து இன்சைடர் ட்ரேடிங்கில் வந்து ஈடுபட்டதுனால ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேணுகோபால் டூத் மேலேயும் அடுத்தது வந்து ஒரு 2 என்டிட்டிஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைன் அடிச்சிருக்காங்க செபி. கிட்டத்தட்ட 1.03 crores வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணிடணும் வித்தின் 15 days அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க செபி. மோரட் இது வந்து வீடியோகான் ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு. இந்த வேணுகால் தூத்தும் அதே மாதிரி 2 என்டிட்டிஸும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது செப்டம்பர் 2021 அந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபைனை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பே பண்ணணும்னு சொல்லி செபி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. இன்றைக்கும் குறைஞ்சிருக்கு 2% சொல்லி அப்படி ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ இந்த அப்டேட்டில் $70.21 per barrel இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறையது பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனிஸ் குறிப்பாக இந்த இந்தியன் ஆயில் நமக்கு ரீசெண்டாக கன்சிடர் பண்ண அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்க்குலாம் நல்ல ஒரு நற்செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து ப்ரைஸ் லோவாட்டு கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாட்டு மார்ஜின் அதிகமாட்டு கிடைக்கும் பெர் லிட்டருக்கு. நம்ம ரீசெண்டாக வர லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு லிட்டருக்கே அவங்க வந்து 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி ஜீரோதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி ஜீரோதா இன்னும் பார்த்தீங்கன்னா அஸ் அ ப்ரோக்கரேஜ் ஆட்டம் அவங்க ஜீரோதா அஸ் அ ப்ரோக்கர் வந்து இன்னும் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணல, பழைய ரேட்டு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிதின் காமத் வந்து இன்னைக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்துச்சு, அந்த ஷெட்யூல் வந்துச்சுன்னு சொன்னீங்க. மேபி அது வந்து இந்த ரெகுலேட்டரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வந்திருக்கலாம். செபி ஃபிக்ஸ் பண்ண அந்த சார்ஜஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜீரோதா அஸ் அ ப்ரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரேட் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணலதான்னு சொல்லி இவங்க நிதின் காமத் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்டிடிடி அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் செல்லிங் சைடு அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்டு அடுத்தது வந்து நெட் இன்க்ரீஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் நிறைய சில சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது செபி இன்க்ரீஸ் பண்ணது. இந்த சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செபி இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணது. ஆனால் ஜீரோதா அஸ் எ ப்ரோக்கர் வந்து அவங்க சில ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதை அவங்க வந்து பழையபடி தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஜீரோதா அன்னைக்கு சொல்கிறது ஃப்ரீ ஃபார் ஈக்விட்டி டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி நிதின் காமத் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க செபி தான் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தவிர ஜீரோதா இன்னும் வந்து சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிதின் காமத் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி குரூப் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு $1.3 பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து விற்க இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அக்டோபர் 7ஆம் தேதி. ஸோ $1.3 பில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க Q2 ஏர்னிங்ஸை வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது Q2 ரிசல்ட்ஸை வந்து அக்டோபர் 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஐஆர்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செபி வந்து பார்த்தீங்கன்னா F&O ரூல்ஸ் வந்து டைட் பண்ணுறது இந்த நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது அந்த எக்ஸ்பைரி அதிலலாம் சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அந்த வீக்லி எக்ஸ்பைரி மாதிரி கொண்டு வராங்க, டெய்லியும் இல்லாமல். அதே மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு எக்ஸ்பைரி அப்படின்லாம் கொண்டு வராங்கன்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறைக்கு வருது நவம்பர் 20ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸஸ் பேசிஸில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த கான்ட்ராக்ட்டுங்கிறது 5 லட்சம்லேருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதை வந்து 15 லட்சம் மாட்டி இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்காட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும். ஸோ இன்னைக்கு வர ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருக்காரு, நான் அத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன் இந்த F&O ட்ரேடிங்கில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லி. இன்றைக்கி ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருக்காரு, நான் இன்னைக்கு 12,000 வந்து பார்த்தீங்கன்னா F&O ட்ரேடிங்கில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் ஜீரோதா வந்து சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. F&O ட்ரேடிங்கில் ஈடுபடாதீங்கன்னு எத்தனை நாள் சொன்னேன், சனிய நேரம் எத்தனை வீடியோவில் சொன்னேன். ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி பணத்தை விட்டுருக்கீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் அது நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.